அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவன்மலை கோவில் தாங்க. சிவன்மலை கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி பற்றி நீங்கள் இதுவரையுமே அறிந்திடாத சில சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவே நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதிவில் பார்த்தீங்கன்னா சிவன்மலை முருகன் கோவிலில் உள்ள உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள் பார்த்திங்கன்னா முருகனே சொல்லும் அருள்வாக்காக தான் பக்தர்கள் பார்க்குறாங்க. திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா மண் சரிவு சம்பவத்துக்கு பின்னாடி தான் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்படுதுன்னு எப்போது மாற்றப்படுன்னு மக்களுக்கிடையே பார்த்திங்கன்னா ஆர்வமும் அதிகமாகிக்கிட்டே தாங்க இருக்குது. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திலேயே 3 முறை பொருள் மாற்றி வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. தற்போது வைக்கப்பட்டுள்ள பொருளால் பார்த்தீங்கன்னா நாட்டில் நல்லதா நடக்குமா இல்லை கெட்டது நடக்குமா என குழப்பம் ஏற்பட்டு இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவன்மலை முருகன் கோவிலில் தாங்க உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னே சொல்லலாம். இதில் வைக்கப்படுகின்ற பொருள் பற்றி நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்குதுங்க. இதே போல் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் பல சம்பவங்களை நடந்து இருக்குதுன்னே சொல்லலாம். தண்ணீர், துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட போது பார்த்திங்கன்னா சுனாமி, போர் போன்றவையும் வந்திருக்குது. இதே போல் பல பொருட்களை வைத்து இதுவரையுமே வணங்கப்பட்டு வருதுங்க. இருந்தாலுமே சமீப காலமாக தான் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்களுடைய முக்கியத்துவம் அதிகமாகவே இருந்து வருது. சிவன்மலை முருகன் பார்த்தீங்கன்னா பக்தருடைய கனவுல சென்று குறிப்பிடும் பொருளை அந்த பக்தரும் கோவில் அர்ச்சகரிடம் தெரிவிப்பாங்களாம். உடனடியாகவே பார்த்தீங்கன்னா அர்ச்சகருமே பூ கட்டி போட்டு அது உண்மைதானா என தெரிந்து கொள்ளதான் முருகனிடம் பார்த்தீங்கன்னா உத்தரவு கேட்பாங்க. அப்படி உண்மை என அந்த உத்தரவு வந்துட்டுச்சுன்னா உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைத்திருந்த பொருளை அகற்றி விடுவாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா பக்தர் சொன்ன பொருளை அந்த பெட்டியில் வைத்து வழிபடுறாங்க. மீண்டும் அடுத்த பக்தருடைய கனவுல சென்று சிவன்மலை ஆண்டவர் மற்றொரு பொருளை வைக்க சொல்லும் வரையுமே முந்தைய பொருளை வைத்து பூஜை செய்யப்படும். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் 12ஆம் தேதி தாங்க மண் அகல் விளக்கு வைத்து வழிபாடு செய்திருக்காங்க. திருவண்ணாமலையில் சமீபத்தில் நடைபெற்ற கனமழை காரணமாக தான் மண் சரிவு முன்கூட்டியே எச்சரிக்கும் வகையில் தான் இந்த வகையாக பக்தர்கள் கூறி வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் 9ஆம் தேதியில் தான் மண் விளக்கு மாற்றப்பட்டு சிறிய கலசத்துடன் பார்த்தீங்கன்னா கங்கை தீர்த்தமோ வைத்து பூஜை நடத்தியிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியை சேர்ந்த பக்தருடைய ஒருவருடைய கனவுல சிவன்மலை ஆண்டவர் சொன்னதன்படி பார்த்தீங்கன்னா தற்போது திருவோடு முழுவதும் திருநீர் நிரப்பி வைத்து வழிபாடு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ருத்ராட்சமோ நோயினை தீர்க்கக்கூடிய மருந்து புத்தகமாகிய திருப்புகழ் புத்தகமும் வைத்து பூஜை செய்து வந்திருக்காங்க. கங்கை தீர்த்தம் வைத்து வழிபட்ட 11 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா திருநீர் நிரப்பப்பட்ட திருவோடும் ருத்ராட்சமோ திருப்புகழ் புத்தகமோ மாறி வைக்கப்பட்டதுங்க. பக்தரிடம் பார்த்தீங்கன்னா அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னே சொல்லலாம். விபதியும் ருத்ராட்சமோ நோய் தீர்க்கும் திருப்புகழ் மூலம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கதை உணர்த்துதுங்க. நாட்டில் இதனால் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படணும் அதில் பக்தி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை குறிக்குதுங்க. வேறு ஏதாவது விஷயத்தை உணர்த்துதான்னு நாம் இனிவரும் காலங்களை தெரிஞ்சுக்கலாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கேயத்துக்கு அருகில் தாங்க சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலை பற்றி அருணகிரிநாதருமே பாடல்கள் பாடியிருக்காருங்க. சிவன்மலை கோவிலில் பார்த்தீங்கன்னா சிறப்புகளில் பிரசித்தி பெற்றதாக இருக்குதுங்க ஆண்டவர் உத்தரவு பெட்டி. நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களையுமே மகிழ்ச்சியிலுமே முன்னதாகவே உணர்த்துவது மூலமாக காரணமூர்த்தின்னு இந்த தல இறைவனுக்கு பெயர் உண்டுங்க. சிவன்மலை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பக்தருடைய கனவுல தான் குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு இந்த கோயிலில் வழக்கமாக இருந்து வருது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பக்தருடைய கனவுல தோன்றி கூறிய பொருளையே தான் பக்தர்கள் கொண்டு வருவாங்க. மேற்படி பார்த்தீங்கன்னா பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்களாம். வெள்ளை பூ விழுந்துச்சுன்னா அனுமதி கிடைத்ததுன்னு எடுத்துப்பாங்க.
கொண்டு வந்த பொருளையுமே மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படுங்க ஆண்டவர் உத்தரவு பெட்டியில். இதுவரையுமே நீங்கள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் என்னென்ன பொருட்கள் வைத்து பூஜை செய்திருக்காங்கன்னு தெரியுமா? மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இளநீர்கள் என பல்வேறு பொருட்களை வைத்து பூஜை நடத்தியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யப்படும் பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்குதுங்க. கடந்த பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதி தாங்க திருவோட்டில் விபூதியும் ருத்ராட்சமும் வைத்து சிறப்பு பூஜையும் செய்யப்பட்டிருக்குதுங்க. கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வைக்கோல் வைத்து பூஜையும் செய்யப்பட்டிருக்குது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில். நிலையில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆறுதழுவு பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தருடைய கனவிலும் கற்பூரமும் பிரம்பு வைக்க உத்தரவாயிருக்குது. இதையடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பெட்டியில் பார்த்தீங்கன்னா கற்பூரமும் பிரம்பும் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. இதனுடைய தாக்கம் இனிவரும் காலங்களில் தான் தெரியும்னு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்களும் சொல்லியிருக்காங்க. மிக்க வனத்தில் தான் கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை உடனமர தான் சிரவணீஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. மலைச்சாரல்ல திணைப்புணம் காத்து கொண்டிருந்த போதுதான் வள்ளியம்மையே காதன் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போதுதான் அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தாங்க சிறு மலை தாங்க இந்த சிவன்மலை. பார்வதியும் அகத்தியருமே சிவனை நோக்கி தவம் செய்த தலமும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி குடிக்கொண்டதாகவும் தல வரலாறுல சொல்லியிருக்காங்க. தலத்தில் இருக்கக்கூடிய முருகன் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தராரு. இந்த மலையினுடைய தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டி தாங்க. மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னலையும் மகிழ்ச்சியுமே முன்னதாக உணர்த்துவதால் தான் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலவருக்கு பார்த்தீங்கன்னா காரணமூர்த்தி என்ற பெயரில் அழைக்கிறாங்க. சிவமலை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பக்தருடைய கனவுல தான் தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு கட்டளையிடுவாரா. அதன்படி பார்த்தீங்கன்னா சுவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்டு உத்தரவானது குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுங்க. இன்னொரு பக்தருடைய கனவுல அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரையும் பார்த்தீங்கன்னா பழைய பொருளே அந்த கண்ணாடி பெட்டுக்குள்ள பக்தருடைய பார்வைக்காக வைக்கப்படுவாங்க. மலை கோவிலில் என்னென்ன பிரார்த்தனை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை உள்ளவங்களும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் தொழிலில் மேமே அடைய நினைப்பவங்க சிவன்மலை ஆண்டவரை வழிபட்டு செல்றாங்க. பிரச்சனையால் இருந்தாலும் அதற்கு தேர்வு தருகிறார் இந்த சுப்பிரமணிய சுவாமியுமே. இங்கே இருக்கக்கூடிய வக்ரக சன்னதியை 9 முறை சுற்றி நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடலாங்க. சனி பகவானுக்கு தனி சன்னதியில் காட்சியளிக்கிறாரு. மலை மேலே பார்த்தீங்கன்னா சுரலோக நாயகி சமேத ஜரகேஸ்வரர் எழுந்தருளிருக்காரு. காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு பூஜை செய்து உண்டாங்கன்னா காய்ச்சல் நீங்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மற்ற திருத்தலங்களை போல இல்லைங்க. இங்கு பார்த்தீங்கன்னா முதல் வழிபாடு முருகனுக்கு தான் வழிபாடு நடத்தப்படுதுங்க. மற்ற திருத்தலங்களை பார்த்தீங்கன்னா முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தாங்க. நவகிரகங்களை அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்குதுங்க. அணையாத தீபம் ஒன்று எரிந்து கொண்டே இருப்பது இந்த மலையினுடைய தனிச்சிறப்புனே சொல்லலாம். நீங்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரியநாராயண கோவிலுக்கு போய் சூரியனை இந்த கோவிலில் நீங்கள் வழிபடுவதன் மூலம் அத்தனை பலன்களும் பெற முடியுங்க. வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய அபூர்வ மலை தாங்க இந்த சிவன்மலை. சிந்தையை அடக்கி சும்மா இருப்பது அரிதுன்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்களில் சக்தியை உணர்த்து சித்தத்தை அடக்கி செயற்கரை செய்து வென்றவங்க தான் சிவத்தர்களுமே. அந்த வகையில் சித்தர்களில் ஒருவர் தாங்க இந்த சிவவாக்கிய சித்தருமே. பூஜித்த மலை தாங்க இந்த சிவன்மலை. மலை மீது கோவில் கொண்டிருக்கிற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலும் பார்த்தீங்கன்னா கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடியே பாட்டாளி மலைன்னு அழைத்திருக்காங்க. பின்னாடி தாங்க சித்தர் சிவவாக்கியருடைய முன்னின்று முயற்சியால் தாங்க சான்றோர்களுடைய பெருந்துணையோடு பக்தர்களுடைய ஒத்துழைப்பாலுமே பல திருப்பணிகளை செய்து சிவன்மலைன்னு பெயர் பெற்றிருக்குது. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றியுமே பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வரதான் வளம் பெற்று இருந்துருச்சிருக்கு. பசுக்களை சேயின்னு சொல்லுவாங்க தமிழ் வழக்கத்தில்.
இதனால தான் பார்த்தீங்கன்னா சிவனுடைய சேயான குகன் அமர்ந்து அருள் பாலிப்பதால தான் சேமலின்னு அழைக்கப்பட்டுச்சு. கால சுழற்சினா சிவமலை மருவியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.